ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொலைந்தேனடி உன்னில் நான், எபிசோட் 25. நிகழின் உடல்நிலை பற்றி அன்னையின் மூலம் அறிந்து கொண்ட துருவனுக்கும் அதற்கு மேல் இருப்பு கொள்ள முடியாமல் தான் அந்த ராத்திரி வேளையில் நிகழுக்கு ஃபோன் பண்ணினான். ஆனால் தன்னிச்சையாக ஃபோனை ஆன் செய்து காதில் வைத்த நிகழினிக்கு அந்த பக்கமிருந்து எந்த குரலும் கேட்காததால் ஃபோனை காதில் வைத்தபடியே மறுபடியும் தூங்க ஆரம்பித்து விட்டாள். இது அறியாத துருவனோ ஃபோன் அட்டன் பண்ணியும் நிகழ் பேசாமல் இருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்து, புருஷன் இத்தனை நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி இருக்கானேன்னு கொஞ்சமாவது மதிக்கிறாளா பாரு என்று மனதில் பொறுமியவன் அவளை திட்ட வாய் திறக்கும் முன் காலையில் அன்னை சொன்ன மனைவியின் உடல்நிலை அவன் ஞாபகத்துக்கு வந்து அவளை திட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி அவளை நலம் விசாரிக்க செய்தது. இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு என்ற துருவனின் வார்த்தைகள் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலும் நிகழின் மூளையை அடைந்து பரவாயில்ல என்று சொல்ல வைத்தது. கண்களில் 2 சொட்டு கண்ணீருடன். அதற்கு காரணம் கனவிலாவது தன்னுடன் அக்கறையாக பேசுகிறாரே என்ற நிகழின் எண்ணமே கண்ணீராக வெளிப்பட்டது. அவளின் மன ஏக்கம் எல்லாம் அடுத்தடுத்து வார்த்தைகளாக வெளிப்பட, உங்களுக்கு என்கிட்ட பேச இத்தனை நாள் ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ப்ளீஸ்ங்க, சீக்கிரம் வாங்க என்று கனவில் கணவனுடன் உரையாடுவதாக நினைத்து கொண்டு நிஜத்தில் அவனிடம் கூறிக்கொண்டிருந்தவளின் பேச்சை கேட்ட துருவனுக்கோ அந்த நிமிடம் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய அப்படியே உறைந்து நின்றவன் அதுவரை மனைவி தன் மீது அளவு கடந்த கோபத்தில் இருப்பாள், அவள் முகத்தில் மீண்டும் எவ்வாறு முழிப்பது என்ற தயக்கத்தின் காரணமாகத்தான் அவன் இவ்வளவு நாளும் இந்தியா திரும்பாமல் இருந்தான். ஆனால் அவன் மனைவியோ அவனின் தயக்கத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவனை எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே அவனை சிறகில்லாமல் வானில் பறக்கச் செய்தது. சிறிது நேர சிந்தனைக்கு பின் மனைவியின் காத்திருப்பின் காரணமாக சுய உணர்வுக்கு வந்தவன் மனைவியிடம் பேச முற்படுவதற்கு முன் லைனில் கேட்ட தாயின் குரலில் சற்று நிதானித்தவன், அம்மா எப்படி இவ ஃபோன்ல என்று எண்ணும் அவனின் தாயே அதற்கான விளக்கத்தை கொடுத்தது மட்டுமில்லாமல் அவனின் சந்தோஷ சிறகை ஒடித்து கீழேயும் தலைக்குப்பர விழ வைத்தார். நிகழ் தூங்க சென்ற சிறிது நேரத்திற்கு பின் அவள் ரூமிற்கு படுக்க வந்த பார்வதி அம்மாள் நிகழ் காதில் ஃபோனுடன் தூங்குவதைக் கண்டு அவள் யாருடனோ பேசியபடியே தூங்கிவிட்டதாக கருதியபடி அவள் காதில் இருந்த ஃபோனை எடுத்து பார்த்தவருக்கு ஃபோன் இன்னும் கட்டாகாமல் இருப்பது மட்டுமில்லாமல் அது துருவனுடைய கால் என்பது புரிந்து அதை காதுக்கு கொடுத்தவர், என்னப்பா துருவன், உன் பொண்டாட்டி கிட்ட பேச ஃபோன் பண்ணியா? அவ தூக்க கலக்கத்துல ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டா போல துருவன் என்றவர் அதை தொடர்ந்து நிகழ்வை எழுப்பி பேச சொல்லவா துருவன் என்றதும் தான் தாமதம். அடி பாவி, அப்போ தூக்கத்துல தான் என்கிட்ட இவ்வளவு ஏக்கமா பேசினியா? அதானே பார்த்தேன், என்னடா என் பொண்டாட்டி இவ்வளவு தைரியமா பேசுறாளேன்னு என்று மனதில் நிகழின் பேச்சை நினைத்து அவளை திட்டிக் கொண்டவன் தன் அன்னை தன்னை பதிலுக்காக காத்திருப்பது புரிந்ததால், இல்லமாம், அவ தூங்கட்டும், நான் அப்புறம் பேசுகிறேன் என்று சொன்னபடி ஃபோனை கட் செய்தான் துருவன். மறுநாள் விடியலின் துவக்கத்தில் தன்முன் நின்று கொண்டிருக்கும் துருவனை கண்டு ஆச்சரியமும் அதே சமயம் உள்ளுக்குள் சந்தோஷமும் அடைந்த பார்வதி அம்மாள், வா துருவன், என்னடா நேற்று நைட்டு ஃபோன் பேசும்போது கூட கேட்டவன், இல்லம்மா அங்கே வேலை முடிஞ்சிடுச்சு, இனிமே இங்கே தான் வேலை என்று மனதில் நிகழை நினைத்து கொண்டு சொன்னான் துருவன். அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் என்றவனின் முகத்தில் இருந்த களைப்பை கண்ட பார்வதி, ஏதாவது சாப்பிட்றியா துருவன் என்றவருக்காக, வேண்டாமாம் என்றதும், சரிப்பா நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் காலையில் பேசிக்கலாம் என்றவாறு அங்கிருந்து நகர்ந்து சென்றார் பார்வதி. குளியலறை சென்று ரெஃப்ரெஷ் ஆகி தூங்குவதற்காக கட்டிலை நெருங்கியவனுக்கு இருள் பிரிந்தும் பிரியாத அந்த ஏக்க வேளையில் கட்டிலில் துயில் கொண்டு இருந்த மனைவியை ஒரு ஆழ பார்வை சில நிமிடம் பார்த்து கொண்டு இருந்தவனுக்கு என்ன தோன்றியதோ ஒரு முடிவுடன் அடுத்த நிமிடம் நிகழின் அருகிலேயே அவளை ஒட்டியபடியே படுத்து கொண்டான், முகத்தில் தோன்றிய கள்ள சிரிப்புடன். படுத்த சிறிது நேரத்திலேயே அவனை இத்தனை நாள் அலைக்கழித்து கொண்டிருந்த நித்ராதேவி அவனை அணைத்து கொள்ள அதில் நிகழுடன் சேர்ந்து துருவனும் ஒரு இன்பமயமான உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் விடியலில் துயில் லேசாக கலைந்து புரண்டு படுக்க போன நிகழால் அது முடியாது மட்டும் இன்றி அதற்கு காரணம் தன் இடையை பற்றியிருக்கும் கை என்பதையும் அந்த தூக்க கலக்கத்திலும் புரிந்து கொண்டவள், என்ன அத்தம்மா இன்னுமா எழுந்திருக்கல என்றவாறு எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, என்ன எப்பவும் நாம தானே அத்தம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவோம், இன்னைக்கு என்ன அத்தம்மா நம்மளை பிடிச்சிட்டு தூங்குது, அதுவும் இவ்வளவு இறுக்கமா என்று குழம்பியபடியே தலையை மட்டும் முதுகு பக்கம் திரும்பி பார்த்தவளுக்கு கண்கள் அப்படியே நிலைக்குத்தி நின்றது கணவன் மீதே. சட்டென்று தோன்றிய அதிர்ச்சியில் எது நிஜம் எது கனவு என புரிப்படாமல் ஒருவேளை பகல்லையே கனவு காண ஆரம்பிச்சிட்டோமா என்று கண்களை கசக்கி ஒருவித அச்சத்துடன் மறுபடியும் கண் திறந்து பார்த்தவளுக்கு இது கனவல்ல நிஜம் என்பதை கணவனுடைய மறையாத தோற்றம் அவளுக்கு உணர்த்தியது.
முதலில் சற்று மிரண்டவளின் கண்களில் விழுந்த கணவனின் முகம் அவளின் அந்த பயத்தை போக்கியது மட்டுமல்லாமல் அவளின் இத்தனை நாள் பிரிவின் காரணமாக கணவனின் முகத்தை ஆசையாக, அதே சமயம் மெதுவாக கைவிரலால் அளந்து பார்க்க தூண்டியது. சிறிது நேரம் ஆசை தீர கணவனின் முகத்தை அளந்து கொண்டே, உங்களுக்கு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா என்று மனதில் கணவனிடம் சண்டை போட்டு கொண்டு இருந்தவளின் மூளையில் அப்போதுதான், ஆமா இவங்க எப்போ வந்தாங்க என்ற கேள்வியும், எப்போ வந்தா என்ன, வந்துட்டாங்க என்ற நிம்மதியுடன் கூடிய பதிலும் உடனே தோன்றி அவளை சந்தோஷத்தில் திக்குமுக்காடச் செய்ய, அதனைத் தொடர்ந்து கணவனை ஒட்டியபடி தான் படுத்திருக்கும் நிலையை கண்டு அரண்டு விழித்தவள், இது எப்படி, ஒருவேளை வந்த களைப்புல நான் தூங்குறத கவனிக்காம படுத்துட்டாங்களோ என்று சிறிது சிந்தித்தவள் உடனே அப்படித்தான் இருக்கும் என்று உறுதியாக நம்பியவள், அவங்க கண்ணு முழிச்சு கத்துறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடு நிகழ், அதுதான் உனக்கு நல்லது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவள் கணவனின் அணைப்பில் இருந்து மெதுவாக அவன் அறியாவண்ணம் எழுந்து குளியலறை சென்று ரெஃப்ரெஷ் ஆகி கீழே சென்றாள் நிகழ். அங்கு அவளை எதிர்கொண்ட மாமியாரின் வாயிலாக கணவனின் வருகை பற்றிய அனைத்து விபரத்தையும் அறிந்து கொண்டு கணவன் எழும் முன் காலேஜ் சென்றுவிட திட்டமிட்டவள் வீட்டிலிருந்து அறக்க பறக்க வெளியேறினாள். காலேஜ் சென்ற நிகழின் எண்ணம் முழுவதும் துருவனை சுற்றிய வட்டமிட்டு கொண்டிருந்தது. அதை கொஞ்ச நேரத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத ஷண்மு, இதுக்கு நீ வீட்டிலேயே இருந்திருக்கலாம் என்றவுடன் சுய உணர்வு அடைந்த நிகழ், என்ன சொன்ன என்று கேட்க, சொன்னாங்க சுரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. ஏண்டி, இங்கே ஒருத்தி இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இப்படி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று சத்தம் போட்டவளின் பேச்சை கேட்டு அசடு வழிய சிரித்தவளை கண்டு எரிச்சல் அடைந்த ஷண்மு, ஏண்டி உன்னை எல்லாம் இன்னைக்கு காலேஜ் வரலைன்னு யார் எழுதா, புருஷன் கூட வீட்டிலே இருக்க வேண்டியது தானே என்று கேட்ட ஷண்முவை முறைத்து பார்த்த நிகழ், ஏய் நீ தானே காலேஜுக்கு லீவு போடாமல் எக்ஸாமுக்கு வந்துடு நிகழ்னு என் காலில் விழாத குறையா தினமும் காலையில் எனக்கு கால் பண்ணி கெஞ்சின, இப்போ என்னமோ இப்படி பேசுகிற என்று எகத்தாளமாக கேட்ட நிகழின் பேச்சை கேட்ட ஷண்முவோ, ஓஹோ கதை அப்படி போகுதா, ஏம்மா நிகழ், நீ காலேஜ் வரணும்னு உன்னை அப்படி கெஞ்சி கூப்பிட்டேன்னு நினச்சியா என்றவளுக்கு, பின்ன இல்லையா என்று கண்களால் கெத்தாக கேட்ட நிகழை பார்த்த ஷண்மு நக்களுடன், நினப்புதான் என்று கன்னத்தை நொடித்து கொண்டு, உனக்காக ஒன்றும் நான் தினமும் கால் பண்ணி உன்னை காலேஜ் வர வைக்கல என்று இழுத்தவளின் பேச்சை கேட்ட நிகழ், பின்ன வேறு எதுக்காகடி எனக்கு தினமும் ஃபோன் பண்ண, அது நீ நைட்டு ஃபுல்லாக படிக்கிறேன்ற பேரில் ரெடி பண்ணி கொண்டு வருவியே எக்ஸாம் பிட்டு, அதுக்காகத்தான் என்றவளின் பேச்சை கேட்டு அவளை 2 மொத்திய நிகழை தடுத்த ஷண்மு, ஆனாலும் பார்த்தேன், உங்கள் மாமியார் மாதிரி ஒரு அப்பாவியை நான் இந்த உலகத்தில் எங்கேயும் பார்த்ததில்லடி என்று வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்த ஷண்முவின் சிரிப்பை கண்டு ஆத்திரம் கொண்ட நிகழ், ஏண்டி அப்படி சொல்கிற என்று முறைத்தபடி கேட்க, பின்ன நீ போய் ராத்திரியெல்லாம் படித்தேன்னு சொன்னால் ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாது, அதை நம்பினது மட்டும் இல்லாமல் உனக்கு படித்து ஃபீவர் வந்துடுச்சான், உன்னை காலேஜில் பத்திரமா பார்த்துக்க சொல்லி எனக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்காததுனால தான் உனக்கு அந்த ஃபீவரே வந்ததுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று சிரித்தவளின் சிரிப்பை கண்டு நிகழ்வின் இதழிலும் புன்னகை மலர்ந்தது. ஓஹோ என்னையே கிண்டல் பண்ணுறியா, இன்னைக்கு நீ எக்ஸாம் எப்படி எழுதுறேன்னு நானும் பார்க்குறேன்டி என்று சவால் விட்ட நிகழின் பேச்சை கேட்ட ஷண்மு சிரிப்பு துணி கொண்டு துடைத்தாற்போல் மறைந்து கண்களில் ஒரு கலவரத்தை தத்தெடுக்க, ஐயோ வடப்போச்சே என்ற பாணியில் முகத்தை வைத்துக்கொண்டு நிகழை பார்த்த ஷண்மு, சரி விடுடி, இது எல்லாம் நமக்கு என்ன புதுசா, ப்ளீஸ் டி, எப்படியாவது இந்த லாஸ்ட் எக்ஸாமும் நல்லபடியாக எழுத ஏதாவது பண்ணடி என்று தோழியை சகஜமாக்க முயன்றவளின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நிகழையும், அது அந்த பயம் இருக்கட்டும் என்றால் கெத்தாக. ஷண்முவின் முகத்தில் இருக்கும் பயத்தை கண்ட நிகழ், ஏய் இப்போ எதுக்குடி கிளாஸ் எக்ஸாமுக்கு போய் என்னமோ மெயின் எக்ஸாமுக்கு பயப்படுற மாதிரி பயப்படுற என அசால்ட்டாக கேட்க, உனக்கு என்னம்மா, உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் எனக்கு அப்படியா, சும்மாவே எங்கள் அப்பா சாமி வந்த மாதிரி ஆடுவார், இதில் கிளாஸ் எக்ஸாமில் கூட நான் பாஸ் ஆகலைன்னு அவருக்கு தெரிஞ்சது, அப்புறம் பேய் ஓட்ட வந்த மாதிரி வேப்பிலையோட இங்கே வந்து என்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவார், அதனால தாண்டி ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ப்ளீஸ் நிகழ் எப்படியாவது என்னை காப்பாத்தடி என்றவளின் கெஞ்சல் பேச்சை கேட்ட நிகழ், யாமிருக்க பயமேன் என்று கை தூக்கி தோழிக்கு அபயமளிப்பதைப் போல் காட்டியவளின் செய்கையில் சிறு நம்பிக்கை பெற்ற ஷண்மு, ஆனாலும் மனதில் எழுந்த சந்தேகத்துடன், நீதான் நேற்று நைட்டு தூங்கிட்டதுனால பிட்டை ரெடி பண்ண முடியலேன்னு சொன்னியேடி, அப்புறம் எப்படிடி என்றவளின் சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் விதமாக தோழியை கைவளைவில் கொண்டு வந்தவள்,
அங்கே பார் என்று கை காட்டிய திசையில் நடந்து வந்து கொண்டிருந்தவனை கண்ட சண்முவுக்கு ஒன்றும் புரியாம முழித்து கொண்டிருக்கும் போதே அவர்களை நெருங்கிய அந்த மாணவன் ஒரு விபூதி பாக்கெட்டை எடுத்து நிகழிடம் முக மலர்ச்சியுடன் கொடுக்க அதை வாங்கி கொண்ட நிகழிடம் தேங்க்ஸ் சீனியர் என்று சிரித்தபடி அவனிடம் சொல்ல, அதை கேட்டவனோ சண்முவை ஒரு ஆசை பார்வை பார்த்துவிட்டு, இதுக்கெல்லாம் எதுக்கு நிகழ் தேங்க்ஸ், உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்று வாய் நிகழிடம் பதில் அளித்து கொண்டு இருந்தாலும் பார்வை முழுதும் சண்முவோ இருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்ட நிகழ், சரி சீனியர், எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் என்று சண்முவின் குழம்பிய பார்வையை கண்டு கொள்ளாமல் அவளை அணைத்தபடி வகுப்பை நோக்கி செல்ல போனவளை தடுத்து நிறுத்திய அந்த சீனியர் மாணவன் தர்ஷன், நிகழ் ஈவினிங் மறந்துடாம வந்துடுவீங்கல்ல என்று ஒருவித எதிர்பார்ப்புடன் கேட்க, சீனியர், நீங்கள் சொன்ன இடத்திலேயே ஈவினிங் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் என்றவுடன் ஓகே ஓகே என்று நிகழிடம் சொன்னவன் சண்மு மீது ஒரு நேச பார்வை செலுத்தியபடி, நீ ஒன்றும் பயப்படாத, விபூதியை கூடவே வச்சுக்கிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுது என்றவாறு ஒரு தலை அசைப்புடன் அவளிடமிருந்து விடைபெற்று செல்வதே சண்மு. ஏய், என்னடி நடக்குதுங்க, எங்கிருந்தோ ஒருத்தன் வந்தான், ஒரு விபூதி பொட்டலத்தை உன்கிட்ட கொடுத்தான், நீ என்னவோ நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்கிற, அவன் என்னவோ அருள்வாக்கு கேட்ட மாதிரி அதை கேட்டுட்டு முகமெல்லாம் சந்தோஷத்தோட என்னை ஒரு விழுங்குற பார்வை பார்க்குறான், அது பத்தாதுன்னு என்கிட்ட பயப்படாதேன்னு ஆறுதல் வேற சொல்லிட்டு போகிறான், ஒழுங்கு மரியாதையா இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுடி என்று அடுத்தடுத்த கேள்வியை தோழியை நோக்கி கேட்க, அதை கேட்ட நிகழ்வோ, உன்னை சமாளிக்க எனக்கா தெரியாது என மனதில் நினைத்து கொண்டு சண்முவை நோக்கியவள், சண்மு, உனக்கு இப்போ இந்த எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகணுமா இல்லை அவனை பற்றி தெரியணுமா என்று நிகழ் சண்முவின் நிலையறிந்து கேட்க, எக்ஸாம் என்றவுடன் மற்றது எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒழுங்காக எழுதணுண்டி, அதுக்கு ஒரு வழியை சொல்லுடி என்று சண்மு நிகழிடம் புலம்ப, அதை கேட்ட நிகழோ, ஒரு வழி என்னடி, என் கூட வா, உனக்கு நான் 1000 வழி காட்டுறேன் என்றபடி தோழியை அழைத்து கொண்டு வகுப்புக்கு சென்ற நிகழ் விபூதி பொட்டலத்துக்குள் இருந்த பிட்டை எடுத்து பார்த்து அதில் திருப்தி அடைந்தவள் அதை சண்முவிடம் காட்ட, அதை கண்ட சண்முவுக்கு அப்போதுதான் போன உயிர் திரும்பி வந்ததைப் போல் தோழியின் செயலில் அவளை கட்டிக்கொண்டு, உனக்கு மட்டும் எப்படிடி இப்படி யோசிக்க தோணுது என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியபடி கேட்க, அதெல்லாம் கூடவே பிறந்தது என்று இல்லாத காலரை கெத்தாக தூக்கியபடி சொல்லவும், ப்ரொஃபஸர் வகுப்பில் நுழையவும் சரியாக இருந்தது. அதன்பின் ஒரு வழியாக அன்றைய எக்ஸாமை நல்லபடியாக முடித்து கொண்டு வெளிவந்த நிகழ் சண்முவையும் தன்னுடன் அழைத்து கொண்டு காலேஜ் நுழைவாயிலிருந்து சற்று மறைவாக இருந்த ஒரு மரத்தடியில் தங்களுக்காக காத்திருக்கும் சீனியர் தர்ஷனை நோக்கி செல்ல, அவர்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அதுவரை சண்மு கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க எண்ணிய நிகழ் தோழியை பார்க்க, அது ஒன்றும் இல்லடி சண்மு, அதோ அங்கே நிற்கிறான்ல, அவன் பேர் தர்ஷன், நம்ம சீனியர் தான், அவனுக்கு உன் மேலே ஒரு கண்ணு, நேற்று என்கிட்ட வந்து எப்படியாவது உன்கிட்ட பேசணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னான். நான் வேற இன்னைக்கு எக்ஸாமுக்கு எப்படிடா பிட்டை ரெடி பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தேன்னா, சரி தானாக வர ஆட்டை ஏன் விடணும்னு நினச்சி அவன்கிட்ட நீ நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம் நினச்சி ரொம்ப கவலைப்படுற அப்படின்னு ஒரு பிட்டை போட்டேன். பயபுள்ள அதை உடனே நம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவனே நாளைக்கு பிட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதா சொன்னான். நானும் சரி அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லி அனுப்பிட்டேன் என்று நேற்றைய சம்பவத்தை ஒன்றுவிடாமல் சண்முவிடம் சொல்லி முடிக்கவும், அவர்கள் தர்ஷன் இருக்கும் இடத்தை நெருங்கவும் சரியாக இருந்ததால் சண்முவால் தோழியை எதுவும் திருப்பி திட்ட முடியாமல் அவளை ஒரு முறை முறைத்துவிட்டு அவளுடன் அந்த மாணவன் இருக்கும் இடத்தை அடைந்தாள். வந்த பெண்களை வரவேற்ற தர்ஷன் சண்முவை பார்த்து ஒரு சிரிப்பை உதிர்த்தவன் தன்னுடன் இருக்கும் அவன் தோழன் அரவிந்தை பெண்கள் இருவரிடமும் அறிமுகப்படுத்தினான். அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சிரிப்பு சிரித்த நிகழ் தங்களை அறிமுகப்படுத்த எண்ணி வாய் திறக்கும் முன், நிகழை பார்த்த அரவிந்த், உங்க 2 பேரை தெரியாம இந்த காலேஜில் யாராவது இருக்க முடியுமா என்று இருவரையும் பற்றி பெருமையாக சொல்ல, அதை கேட்ட இருவரும் சற்று பெருமையாக எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே சண்முவின் முன் ஒரு கவரையும் அதனுடன் ஒரு சிவப்பு ரோஜாவையும் தர்ஷன் நீட்டினான். அதை கண்ட சண்முவுக்கு அப்படியே முகம் முழுவதும் முதலில் ஆச்சரியத்திலும் பிறகு வெட்கத்திலும் சிவக்க, அதை கண்டு மேலும் உற்சாகமடைந்த தர்ஷன், ஐ லவ் யூ சண்மு, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவனின் வார்த்தைகள் அனைத்தும் சண்முவின் மூளைக்கு சென்று அவள் சினிமாவில் மட்டுமே பார்த்த காட்சிகளும் வசனங்களும் தன் நிஜ வாழ்க்கையில் தற்போது தன் முன் அரங்கேறி கொண்டிருப்பதை நம்ப முடியாமல் ஆச்சரியம் கொண்டவள், இது நிஜம்தானா என்று அறிய பக்கத்தில் நின்ற தோழியை கிள்ள அதில் கத்திய நிகழ், ஏ எருமை, என்னை ஏண்டி கிள்ளுன என்று கையை தடவியபடி கேட்க, அதை கண்டு கொள்ளாத சண்மு
அவன் கொடுத்த கவரையும் ரோஸையும் வாங்கியபடி முகமுழுக்க சந்தோஷத்துடன் என்னால் இதுக்கு உடனே பதில் சொல்ல முடியாது என்று கூற, இதை கேட்ட தர்ஷன், நோ ப்ராப்ளம் ஷண்மு, நீ நல்லா யோசிச்சு நாளைக்கு உன் முடிவை சொன்னா போதும், அது வரைக்கும் என் மனசும் நானும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்போம் என்று காதலுடன் அதை கேட்ட ஷண்மு அந்த வசனத்தில் தலைக்கால் புரியாமல் முகம் செம்மையுற கால் விரலால் நிலத்தில் கோலமிட்டபடி ஒரு ஓரப்பார்வையால் தர்ஷனை நோக்கியபடி அவன் சொல்லிக்கொண்டிருந்த காதல் வசனத்தை எல்லாம் முகமுழுக்க சந்தோஷத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு நேர்மாறாக உள்ளம் முழுவதும் எரிச்சலுடனும் கண்களில் கோபத்துடனும் ஒருவன் தன்னை நோக்கி கொண்டிருப்பதை அறிந்திருந்தால் அவள் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாளோ என்னவோ. விதி யாரை விட்டது? சுகமான துயில் கலைந்து எழுந்த துருவன் மனது மனைவியின் அருகாமையை தேட, ஆனால் அவள் மனைவியோ காலேஜ் சென்றுவிட்டாள் என்பதை தாயின் மூலம் அறிந்து கொண்டவனுக்கு அவள் ஓடலுக்கான காரணம் புரியாமல் இல்லை. அதை அறிந்து மதில் உவகை கொண்டவன் எங்கே ஓடினாலும் கடைசியா நீ என்கிட்ட தாண்டி வந்தாகணுண்டி என் பொண்டாட்டி என்று மனதில் நிகழிடம் பேசிக்கொண்டவன் அடுத்து செய்ய வேண்டிய சில உடனடி வேலையின் காரணமாக சிறிது நேரத்திலேயே வீட்டிலிருந்து புறப்பட்டு ஆஃபீஸ் சென்றான் துருவன். ஆஃபீஸுக்கு துருவன் வந்த செய்தி அறிந்து அவன் அறை சென்ற பிராஜ், என்னடா எப்படி இருக்க, போன விஷயம் என்னாச்சு என உற்சாகத்துடன் கேள்வி கேட்க, ஆனால் நண்பனின் கேள்விக்கு பதிலளிக்காமல் அவனை பார்த்த துருவன், நான் பதில் சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீ சொல்லு, இங்க என்ன நடக்குது, முக்கியமா உனக்குள்ள என்று நேரடியாக நண்பனிடம் கேட்க, துருவன் எதை பற்றி கேட்கிறான் என்பது முட்டாள் அல்ல பிராஜ். அது மட்டும் இல்லாமல் நண்பனிடம் மறைக்கும் விஷயம் என்று ஒன்று எப்போதுமே அவனிடம் இருந்ததில்லை. அதனால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நண்பனின் கேள்வியை எதிர்கொண்ட பிராஜ், ஆமா மச்சா, நீ நினைக்கிறது உண்மைதான், நான் ஷண்முவை விரும்புகிறேன் என்றவன் அடுத்து அவன் கையை பிடித்து கொண்டு, மச்சான் எப்படியாவது அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுடா, உன்னாலையோ அந்த லேட் டானாலையோ இவ்வளவு வருஷமா எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறியோடவே ஓட்டிட்டேன். ஏதோ உனக்கு ஃப்ரெண்டான இத்தனை வருஷத்தில் இப்போதான் நான் அதை நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரே காரணம் நீ நிகழ கல்யாணம் பண்ணது தான். அதனால தானே எனக்கு ஷண்மு அறிமுகம் கிடைச்சிது என்று சொல்லி கொண்டு இருந்தவனின் பேச்சை இடைமறித்து அவனை முறைத்த துருவன், எவ்வளோ திமிர் இருந்தா என்கிட்டயே என்னை பற்றியும் என் பாட்டியை பற்றியும் இப்படி சொல்லுவ, இருடா பாட்டிக்கிட்ட உன் லவ் மேட்டரை இப்பவே சொல்கிறேன் என்று ஃபோனை கையில் எடுத்தவனை பேச்சிலும் செயலிலும் பதறி நண்பனை தடுத்த பிராஜ், ஏண்டா ஏன், நானே இப்போதான் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்க போகுதுன்னு நம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அது உனக்கு பொறுக்கலையா? இதை உடனே அந்த டான் கிட்ட சொல்லி எனக்கு 60வது கல்யாணம் கூட பண்ண விடாமல் பண்ணலாம்னு நினைக்கிறியா? நல்ல நண்பன்டா நீ என்று ஆதங்கத்துடன் கேட்டவனை ஆற தழுவிய துருவன் விளையாட்டை கைவிட்டு உண்மையான அன்புடன் கங்க்ராட்ஸ் மச்சி என்று வாழ்த்த, நண்பனின் அணைப்பிலும் அன்பிலும் நிகழ்ந்த பிராஜ் தேங்க்ஸ் மச்சி என்று சொல்ல அவனிடமிருந்து பிரிந்து நின்ற துருவன், அப்புறம் ஷண்மு கிட்ட எப்போ உன் லவ் சொல்ல போற என்றதுக்கு இன்னைக்கே சொல்லிடலாம்னு இருக்கேன் மச்சி என்றதும் சிறிது அதிர்ந்த துருவன், என்னடா சொல்ற, இன்னைக்கேவா? ஆமாண்டா, உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் அவகிட்ட சொல்லலாம்னு தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணேன். அதான் நீயே க்ரீன் சிக்னல் காமிச்சிட்டியே. இனிமே நீயே ஷண்முவோட ஃபேமிலி கிட்ட பேசி எப்படியும் எங்கள் கல்யாணத்தை முடிச்சிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இனிமேலும் அவகிட்ட சொல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண நான் தயாராக இல்லை. அதான் இன்னைக்கு நீ தங்கச்சியை பிக்கப் பண்ண போகிறதா சொன்னல, அப்போ நானும் உன் கூட வரேன். அப்படியே அவங்க 2 பேரையும் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம். நீ உன் ஆளு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நான் என் ஆளுக்கிட்ட என் மனசில் உள்ளதை எல்லாம் சொல்லி இன்னைக்கே அவகிட்ட சம்மதம் வாங்கிடுறேன். எப்படி என் பிளான், ஓகேவா என்றதும், இல்லைன்னு சொன்னா விடவா போற என்ற துருவனின் மனமும் நிகழ்வுடனான தனிமைக்கு ஏங்கிக் கொண்டு இருந்ததால் பிராஜின் திட்டத்திற்கு சம்மதம் சொன்னது. எப்பொழுதும் நிகழை அழைக்கச் செல்லும் வீட்டு டிரைவரை போனில் அழைத்த துருவன் இன்னைக்கு தானே நிகழை அழைத்து வருவதால் அவரை காலேஜ் போக வேண்டாம் என்று சொன்னவன் அதை நிகழுக்கு தெரியப்படுத்தாமல் நிகழுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க எண்ணியவன் தன் வருகையை மனைவிக்கு தெரியப்படுத்தாமல் விட்டான். காரை பார்க் செய்துவிட்டு அதன் மீது சாய்ந்து நின்றபடி துருவனும் ராஜுக்கும் தத்தம் துணைகளின் வரவை எதிர்பார்த்தபடி அவர்கள் வரும் நடைபாதையில் பார்வையை பதித்தபடி நின்றிருக்க, அவர்கள் இருப்பது தெரியாமல் ஷண்முவுடன் பேசியபடியே நடந்து வந்து கொண்டிருந்த நிகழ் துருவனின் காரை கவனிக்காமல் அதற்கு சற்று தொலைவில் இருக்கும் ஒரு மரத்தடியில் நிற்கும் 2 மாணவர்களிடம் செல்வதைக் கண்ட துருவனும் ராஜுக்கும் சடாரென காரை விட்டு நேராக நின்றவர்கள் ஒருவரை ஒருவர் புரியாத பார்வை பார்க்க, முதலில் சற்று தெளிந்த பிராஜ், ஏதாவது நோட்ஸ் வாங்க அவங்க கிட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன்டா என்று வெளியில் துருவனிடம் சொன்னவன், இவளுக்கு இதே வேலையா போச்சு, இவ பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நோட்ஸே வாங்க மாட்டாளா,
முதல்ல இவ பசங்க கிட்ட நோட்ஸ் வாங்குறத நிறுத்த சொல்லணும் என்று கீழே குனிந்தவாறு எண்ணிக்கொண்டிருந்தவனின் தோலை தொட்ட துருவனின் தொடுகையில் நிமிர்ந்த விராஜ் என்ன என்பது போல் நண்பனை ஏறிட, விராஜை பரிதாப பார்வை பார்த்த துருவன் அங்கே பாரு என கண்களால் பெண்கள் இருவரும் இருக்கும் பக்கம் கண்ணை காட்ட, இவன் ஏன் நம்ம இந்த பார்வை பார்க்கறான் என்று எண்ணியபடி சண்மு இருக்கும் பக்கம் பார்வையை திருப்பிய விராஜின் இதயமே ஒரு நிமிடம் நொறுங்கிவிட்டது. அதற்கு காரணம் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒருவன் சண்முவுக்கு ப்ரப்போஸ் செய்வதைக் கண்டு இதயம் வெடிக்க, அதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அதற்கு சண்முவின் பதில் என்னவாக இருக்கும் என்ற சிறு எதிர்பார்ப்புடன் சண்முவின் முகத்தையே பார்த்திருக்க, அதுவரை அவள் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அவளின் முக பிரதிபலிப்பில் மண்ணோடு மண்ணாக மறைந்துவிட, அதன் பின் அவள் சொன்ன பதிலை கேட்டவனுக்கு மனதின் ஓரத்தில் சிறிது நிம்மதி ஏற்பட்டாலும் அவளின் முகமலர்ச்சி அவனை கோபத்தின் எல்லைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பதை அவனின் முக இறுக்கத்தில் கண்டு கொண்ட துருவன் நண்பனின் நிலை அறிந்து அவனை சமாதானப்படுத்த எண்ணியவன் அவன் பெண்களை காணாவண்ணம் பெண்களை மறைத்தபடி விராஜின் முன்னின்ற துருவன், காலேஜ் லைஃப்ல இது எல்லாம் சகஜம் மச்சான், இப்போ என்ன சண்மு ஓகேவா சொல்லிட்டா என்றதும், ஓ ஓ அவ அதை சொல்லலைன்னு உனக்கு ரொம்ப கவலை போல என்று நக்கலாக கேட்டவனின் பேச்சை கேட்ட துருவன், அது இல்லை மச்சான், என்னதான் சண்முவும் நிகழும் ஒரே வயசுன்னாலும் நிகழுக்கு இருக்கிற ஒரு பக்குவம் இன்னும் சண்முவுக்கு வரல மச்சான் என்றவனை பார்த்த விராஜ், இப்போ என்னடா சொல்ல வர என்ற எரிச்சலுடன் கேட்க, சண்மு இன்னும் சின்ன பொண்ணா இருக்காடா, நீ தான் அவளுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். இதுவே நிகழ்கிட்ட ஒருத்தன் இப்படி ப்ரொப்போஸ் பண்ணினா அவனை சும்மா விடுவான்னு நான் நினைக்கிற, அவ அப்படியே அடித்து துவம்சம் பண்ணிடுவாடா. என்னதான் அவ மற்ற விஷயத்துல சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டாலும் இந்த மாதிரி விஷயத்துல செம மெச்சூர் மச்சி என்றவனின் மனைவி பற்றிய எண்ணமே துருவன் முகத்தில் ஒருவித சந்தோஷத்தை விதைக்க, நண்பனின் பேச்சை அதுவரை கோபத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த விராஜின் முகம் அவன் கண்டு கொண்டிருந்த காட்சியில் நொடியில் மாறி முகத்தில் சிரிப்பு குடியேற, துருவனை பார்த்த விராஜ், ஆமா மச்சி, தங்கச்சிக்கு இருக்கிற மெச்சூரிட்டி லெவலே வேறதான் என்று நக்கலுடன் கூறினான் விராஜ். நண்பனின் முகமாற்றத்திலும் அவன் பேச்சில் உள்ள புதுவிதமான நக்கலிலும் அவனை புரியாத பார்வை பார்த்த துருவனை நோக்கிய விராஜ், அப்புறம் என்ன சொன்ன மச்சி, தங்கச்சி கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணா அவ என்ன பண்ணுவான்னு சொன்ன, அடிச்சு துவம்சம் பண்ணுவான்னு தானே, கொஞ்சம் அக்கடைச்சூடு என்று துருவன் தோல் தொட்டு திருப்பி நிகழின் பக்கம் அவனை பார்க்க வைத்தவனின் செயலில் என்ன என்பது புரியாமல் பெண்களின் பக்கம் திரும்பிய துருவன் அங்கு நடந்தேறி கொண்டிருந்த காட்சியில் உடல் முழுவதும் அனல் பரவ கண்களால் நிகழை பொசுக்கும் பார்வை பார்த்தான். துருவனின் முகத்தில் தெரிக்கும் அனலில் சற்று ஆசுவாசம் அடைந்த விராஜ், நீ சொன்னது சரிதாமச்சி, அவன் அடிக்கிற அடி ஒன்றும் இடி மாதிரி அவன் கன்னத்தில் விழுது போல சத்தம் இங்க வரைக்கும் கேட்குது பாரேன் என்றவனின் பேச்சை கேட்ட துருவன் நண்பனிடம் ஒரு முறைப்பை பதிலாக தந்துவிட்டு, இவள என்றபடி நகரப்போனவனின் கைப்பற்றி தடுத்து நிறுத்திய விராஜ் சுற்றி இருப்பவர்களை ஒரு முறை கண்களால் காட்ட, அதில் கோபம் சற்று மட்டுப்பட கை இறுக்கத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தியபடி பெண்கள் இருக்கும் இடத்தை அடைவதற்கும் ஒருவன் நிகழிடம், ப்ளீஸ் நிகழ், அக்செப்ட் மீ, நீங்கள் 2 பேரும் எப்படி திக் ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் 2 பேரும், அதனால தான் ஒரே நேரத்தில் உங்கள் 2 பேர்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி இப்போ பண்ணுறோம். உன்னுடைய ஒவ்வொரு பேச்சும் செய்கையும் என்னை அப்படியே உன் மேலே என்னை பைத்தியமாக்கிடுச்சு. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உனக்காக உயிரை கூட விட நான் யோசிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஐ லவ் யூ நிகழ், ப்ளீஸ் அக்செப்ட் மீ என்றவனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த நிகழின் முகமோ அவனின் ஒவ்வொரு பேச்சிலும் உள்ளுக்குள் குதூகலமடைய அதை அப்படியே முகமலர்ச்சியில் வெளிப்படுத்தியபடி அவன் கையில் இருக்கும் ரோஸையும் லெட்டரையும் வாங்க கை நீட்டும் போதே அங்கு வந்து அதை கைப்பற்றிய துருவனை கண்ட பெண்கள் இருவரும் பேயை கண்டது போல் அதிர்ந்து விழிக்க, யாரோ தன் கையில் இருப்பதை பற்றியதில் கோபம் கொண்ட அரவிந்த், ஹலோ யார் சார் நீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க என்று அதிகார குரலில் கேட்க, அதை கேட்ட துருவனோ அவனை விடுத்து நிகழை அக்னி பார்வை பார்க்க, அதில் உடல் அதிர வாய் திறக்க முடியாமல் அடுத்து நடக்கப் போகும் விபரீதம் புரிந்த நிகழ் கண்களால் அரவிந்திடம் இதுக்கு மேலே எதுவும் பேசாதே என்பது போல் ஜாடை காட்ட, அதை கண்ட அரவிந்தோ நிகழை முறைத்து கொண்டு இருந்த துருவனை கண்டவன் நிகழுக்கு தெரிந்தவன் போல் அதான் இப்படி பார்த்து பயப்படுறா என்று எண்ணிக்கொண்டு துருவனை நோக்கிய அரவிந்த், ஹலோ சார், நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, வீணா தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்காதீங்க என்று எச்சரித்தவனின் பேச்சை கேட்ட சண்முவோ, ஐயோ யார் பெத்த பிள்ளையோ, அண்ணனை பற்றி தெரியாமல் இப்படி வாய விடுறானே, என்ன ஆக போறானோ என்று மனதில் அரவிந்தனுக்காக பரிதாபப்பட்டவள் அங்கு கோபத்துடன் நிற்கும் ஆண்களின் முகத்தை பார்க்கும் தைரியம் சிறிதும் இல்லாததால் அவளின் தலையும் தானாக தரையை நோக்க,
நீ ஒன்றும் பயப்படாத நிகழ், இவங்களால நம்மளையும் நம்ம தெய்வீக காதலையும் பிரிக்க முடியாது என துருவனை ஒரு முறைப்பு பார்வை பார்த்தபடி பேசியவனின் பேச்சை கேட்ட சண்முகால் சிரிப்பை அடக்கவே முடியாமல் லேசாக இதழ் விரித்து தலை குனிந்தபடியே சிரித்தவள், செத்தாண்டா அரவிந்த் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் போதே அரவிந்தை தோளோடு தோள் அணைத்து பிடித்த பிராஜ், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியுது, இருக்கட்டும் சார், முதல்ல நான் யாரு, அப்புறம் முக்கியமா இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசு, அதான் உனக்கு நல்லது என்றவனின் பேச்சை கேட்டு பிராஜின் கைகளை அரவிந்த் தட்டிவிட, ஹலோ, யார் சார் நீங்கெல்லாம்? எங்கள் காலேஜுக்கு வந்து எங்களையே மிரட்டுறீங்க? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள் இல்லை என்று நண்பனுக்கும் சேர்த்து வீரவசனம் பேசிய தர்ஷனின் பேச்சை கேட்ட பிராஜுக்கோ அவர்களை கண்டுகொள்ளாமல் சுற்றியும் முற்றியும் கண்களை ஓடவிட்டவன் அங்கு அப்போது சற்று தொலைவில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு புரொஃபஸரை பார்த்து, ஹலோ சார் என்று கூப்பிட்டவன் அவர் திரும்பி பார்த்தவுடன், கொஞ்சம் இங்கே வரீங்களா என்று தங்களை நோக்கி அழைக்க முதலில் சாதாரணமாக வந்து கொண்டிருந்தவர் அதன் பின் சற்று அருகில் வரும்போதே பிராஜை இனம் கண்டு கொண்டவர் போல் சிறிது ஓட்டமும் நடையுமாக அவன் அருகில் வந்து மாலை வணக்கம் செலுத்துவதைக் கண்டு அங்கு நின்றிருந்த பிராஜும் துருவனையும் தவிர மற்ற அனைவரும் அங்கு நடந்து கொண்டிருப்பதை புரியாத பாவனையில் பார்க்க அவரின் வணக்கத்தை தலையாட்டி ஏற்றுக்கொண்டவன், அவர் சொல்லுங்க சார் என்று பணிவாக கேட்கவும், ஒன்றுமில்லை, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் என்றவன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்றதும் தான் தாமதம். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? இந்த காலேஜ் சேர்மனை தெரியாமல் இங்கே யாராவது ஒர்க் பண்ண முடியுமா என்று பதில் சொன்னவரின் பேச்சை கேட்டு அதிர்ந்த மாணவர்கள் அதை முகத்தில் பிரதிபலித்தபடி பிராஜ் ஏறிட, அதை கேட்ட பெண்கள் இருவரும், என்னது இவரு சேர்மனா என்பது போல் பிராஜை ஆச்சரியமில்லாத பார்வை பார்த்து கொண்டிருந்தனர். பிராஜின் கேள்வியில் அங்கு நின்றிருந்த மாணவர்களையும் பெண்களையும் கண்ட புரொஃபஸர், என்ன சார் ஏதாவது பிரச்சனையா என்று மாணவர்களை பார்த்தபடி கேட்டவரின் பேச்சை கேட்ட பிராஜுக்கோ, சேச்ச அதெல்லாம் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன், நீங்கள் போங்க என்றபடி அவரை வழி அனுப்பி வைத்தவன் மாணவர்களின் முகத்தில் இருந்த பயத்துடன் கூடிய பார்வையை கண்டு உள்ளுக்குள் திருப்திப்பட்டு கொண்டு, வெல், இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அடுத்து இவன் யாருன்னு தெரியணும்ல என்று நக்கலாக கேட்ட பிராஜ், இவன் தான் துருவன், நீங்கள் இப்போது உங்கள் தெய்வீக காதலையும் உங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணை தொட்டு தாலி கட்டின புருஷன், இதுக்கு மேலே உனக்கு வேற ஏதாவது தெரியணுமா என்று அரவிந்திடம் பிராஜ் கேட்க, அதை கேட்ட அடுத்தடுத்த அதிர்ச்சியான செய்தியிலும் நிகழின் கல்யாணத்தை பற்றியும் தெரிந்து கொண்ட பின் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் உறைந்து நின்றவனின் கிண்டலாடலை கண்ட துருவன் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும் போதே பயத்தில் 2 அடி பின்னால் சென்று நின்ற அரவிந்தன், சார் சத்தியமாக இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது, ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன், ஐ எம் சாரி சார் என்று அவசரமாக துருவனிடம் சொல்லிவிட்டு அங்கு இருந்து ஓடப்போனவனின் கூட சேர்ந்து நகரப்போன தர்ஷனின் சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்த பிராஜின் செயலில் அவனின் அருகில் சென்று நின்ற தர்ஷன் கண்ட பிராஜ், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போனால் எப்படி சார் என்று கேட்க, அதை கேட்ட தர்ஷன் பிராஜும் சண்முகம் மாறி மாறி பார்த்தவன் பின் அவனே ஒரு முடிவுக்கு வந்து, ஐயோ சார், நிஜமாவே எனக்கும் இவங்க உங்கள் ஒய்ஃப்னு தெரியாது சார், என்னையும் மன்னிச்சிடுங்க என்றவனின் பேச்சை கேட்டு பிராஜ் உள்ளம் உபகை கொண்டு அவனை விட்டுவிட அதில் தலை தெறிக்க அங்கு இருந்து ஓடியவனின் பேச்சை கேட்ட சண்மு, ஏய் அப்படி என்று மறுத்து வாயை துறக்கும் போதே அவள் வாயை கைகளால் பொத்திய பிராஜ், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன அதுக்கப்புறம் எப்பவும் பேச முடியாதபடி செஞ்சுடுவேன் என்று மிரட்ட, அந்த மிரட்டலிலும் சற்று முன் அறிந்த அவனின் பதவியிலும் வாயை இருக்க மூடிக்கொண்டவளின் செய்கையில் அவளிடமிருந்து கையை எடுத்தவன் அடுத்து என்ன என்பது போல் துருவன் பார்க்க, அதை புரிந்து கொண்ட துருவனோ, எனக்கு இப்போ வெளியில் போகிற மூடு இல்லை மச்சி, ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன், நீ சண்முவை பத்திரமா ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிடு என்று கூறிவிட்டு நிகழை பார்த்து, வா என்பது போல் கண்களால் முறைத்தபடி ஜாடை காட்டிவிட்டு முன்னால் நடக்க, அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் நடையும் ஓட்டமுமாக துருவனின் பின் சென்று அவனின் காரில் நிகழ் அமர்ந்த அடுத்த நிமிடம் தனது கோபத்தை எல்லாம் காரின் வேகத்தில் காட்டிய துருவனின் செய்கையைக் கண்டு நிகழ் உள்ளுக்குள் நடுங்கி போனாள். துருவனும் நிகழும் சென்ற பின் நிகழ் சென்றதையே பார்த்து கொண்டிருந்த சண்மு, அடி பாவி, என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி என்ன நட்டாத்துல விட்டுட்டு போறியே என்று மனதில் நிகழை திட்டிக் கொண்டிருந்தவள் தனது அருகில் தன்னையே வெறித்த பார்வை பார்த்து கொண்டிருக்கும் ராஜை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, ஐயோ இவன் சும்மாவே நம்மளை கண்டா டென்ஷன் ஆவான், இதில் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு என்ன குதிக்க போறானோ, சரி எப்படியாவது இவனை சமாளிப்போம் என்று எண்ணிக்கொண்டு ராஜை நிமிர்ந்து பார்த்தவள், சார் நீங்கள் கிளம்புங்க, இங்கே பக்கத்தில் தானே என்னோட ஹாஸ்டல், நான் இப்படியே பொடி நடையாக நடந்து போயிடுறேன் என்று முகத்தில் கஷ்டப்பட்டு வரவழைத்த புன்னகையுடன் அவள் அடுத்து அவன் பதில் சொல்லும் முன் நகர எண்ணி திரும்பியவளை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அவள் ஜடையை பற்றி இழுத்து சண்முவை தன் அருகில் வரவைத்தவன் அவள் ஏதோ கோபமாக கூற வருவதைக் கண்டு,
ஒழுங்கா என் கூட வந்துடு, இல்லை நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று மிரட்டியவனின் பேச்சை கேட்ட சண்மு, ஹலோ என்ன சார், ரொம்ப தான் மிரட்டுறீங்க, நீங்கள் யார் என்ன மிரட்ட? ஏதோ அண்ணாவுக்கு தெரிஞ்சவராச்சேன்னு இத்தனை நாள் கொஞ்சம் அடங்கி போனேன், ரொம்ப தான் மிரட்டுறீங்க, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை, என் ஜடையை விடுங்க என்று அவனின் கையில் இருந்த முடியை பிடுங்கியபடி அவனை முறைத்தவளை எதிர்பார்வை பார்த்தவன் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் தன் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்தவாறு, என்ன கேட்ட? நான் யாரு? உன்னை மிரட்டவா? அதை உனக்கு புரிய வைக்க தான் உன்னை கூப்பிடுறேன் என்றவனின் பேச்சை கேட்டு சற்று குழம்பியவள் அதை தெளிவுபடுத்த எண்ணி வாய் திறக்கும் போதே அதை கை நீட்டி தடுத்த பிராஜ், இப்போ நீ என் கூட வரல, இங்கே நடந்ததை நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டி வரும், அப்புறம் ஓ இஷ்டம் என்றவாறு பிராஜ் காரை நோக்கி செல்ல, அப்பா என்ற பேச்சில் சர்வமும் ஒடுங்கி போன சண்மு அப்பாவை சமாளிப்பதை விட இவனை சமாளிப்பது மேல் என்ற எண்ணத்துடன் அவன் சென்ற திசையில் சென்று அவன் காரில் ஏறி அமர்ந்ததுதான் தாமதம். பிராஜ் கார் புயல் வேகத்தில் சென்றது சாலையில். அதை கண்டு பயந்த சண்மு மேற்கொண்டு அவனிடம் எதுவும் பேச விரும்பாததால் ஜன்னலின் வழியாக பார்வையை பதித்தபடி அவனுடன் பயணித்தாள். அடுத்து நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் பொறுத்திருந்து பார்ப்போம். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.